எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜும், நம்மளுக்காக கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்றாங்க, அவங்களோட மெசேஜும் பார்க்கலாங்க. இன்னைக்கான யுனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்னைக்கான 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது மெடிடேஷன், ரீகப்ரேஷன் அண்ட் கண்டெம்ப்ளேஷன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு அமைதியான ஒரு தியானத்தை பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் ஆல்ரெடி நிறைய விஷயத்த கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கு. நிறைய விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. உங்களோட மைண்டுக்குள்ளே பல குழப்பம், என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம், சில டைம் வந்து ஒரு பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு தயக்கம், ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த தயக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மெடிடேஷன். அமைதியாக உங்களோட மனசை அமைதி பண்ணுங்கள், அமைதியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சில நேரத்தில் அது முடியாது தாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம இருக்கிற பிஸி லைஃப்பில், பிஸி ஸ்கேஜுவலில் நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கணும். அதோட ஒரு 2 நாள் செய்வோம், 3வது நாள் அந்த டைம் போயிடும். அதை மறந்துடுவோம், அது செய்கிறதுக்கான டைம் கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து எந்த டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் மியூசிக் உங்களோட ஃபோனில் போட்டுட்டு, அது நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டாலும் சரி, இல்லாட்டி உங்கள் தலகாணி பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் அதில் டைமர் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அது முடிகிற மாதிரி, இல்லாட்டி உங்களுக்கு தேவைப்படுற டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் மியூசிக் போட்டுக்கோங்க. சில டைம் வந்து இந்த சப்ளிமினல்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன நீங்கள் இந்த டைமில் இருக்கீங்க, என்ன டிசைர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ளிமினல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு அது டைமர் செட் பண்ணிட்டு நீங்கள் நைட்டுக்கு படுக்கும்போது கண்ணை மூடி அந்த மியூசிக்கை மட்டும் கேளுங்க. உங்கள் மனசில் என்ன ஓடினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மியூசிக்கை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அது ஒரு பெஸ்ட் மெடிடேஷனாக இருக்கும். தனியாக என்னால் உட்கார முடியாது, ஒரு இடத்துல போய் இயற்கையான சூழ்நிலையில் உட்கார முடியாதுன்றவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மெடிடேஷனுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும். உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அது செய்யுங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது த ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்குங்க. இன்ட்யூஷன், விஸ்டம் அண்ட் பேஷன்ஸ். உங்களோட பொறுமையும் அமைதியும், உங்களோட இன்ட்யூஷன் பவர், அதாவது உங்களுக்கு ஆள் மனசில் என்ன விஷயம் சொல்லுது அது, ப்ளஸ் விஸ்டம், உங்களோட ஞானமும் இந்த டைமில் வந்து வெளிப்படுங்க. அது எப்படின்னா, உங்களோட அனுபவத்து மூலயமா ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த அனுபவம் இப்போ பேசும். அதோட விஷயம் வந்து உங்களோட இன்ட்யூஷனில் உங்களுக்கே தோணும், இந்த விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு, இது நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அது மாதிரி ஒன்று. இன்னொன்று, நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, நல்லதாக நடந்திருக்கு, அதுவும் நம்மளுக்கும் நடக்கும்ன்ற ஒரு இன்ட்யூஷன் ஒன்று. ஸோ இது எப்படி வேணால் இருக்கலாம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்க, உங்களோட சூழ்நிலை என்ன, நீங்கள் எதை கோத்ரூ பண்ணிட்டுருக்கீங்க அதை பொறுத்து. ஸோ கண்டிப்பாக உங்களோட பொறுமையும் அமைதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்க்கும் லீட் பண்ணி கொண்டு போகும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஸ்ட்ரென்த், courage, compassion and perseverance. சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற திறமை, நமக்குள்ளே இருக்கிற தைரியம் நம்மளுக்கும் தெரியாது, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியாது. அதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கிற வரைக்கும், அதுக்கான ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு வைக்கிற வரைக்கும், ஸோ அந்த மாதிரி உங்கள் தைரியத்தை சோதிக்கிற மாதிரி, உங்களோட பலத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், ஒரு டெஸ்ட் நடக்கும். அதில் நீங்கள் சக்ஸஸாக வெளியே வரும்போது உங்களோட பலம் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கரேஜாக இருங்க. எந்த விஷயத்தை செய்யும் போதும் கம்பேஷனோடு செய்யுங்க. இப்போ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் யாரு, அவங்க என்ன மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு இன்னைக்காக வந்திருக்க ஏஞ்சல் கிறிஸ்டல் வந்திருக்காங்கங்க. ஹேவ் ஃபெய்த் அண்ட் ஹோப் பிகாஸ் தேர் இஸ் சம்திங் பாசிட்டிவ் and new on the horizon that you
காண்ட் yet see. உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போது. இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட நம்பிக்கைய மட்டும் இழக்காதீங்க. எப்பவுமே யுனிவர்ஸ் மேல, ஏஞ்சல்ஸ் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. உங்கள சுத்தி உள்ளவங்க மேல நம்பிக்கை வைங்க. ஒரு ஹோப் வைங்க. எப்பவுமே அந்த ஹோப் அண்ட் ஃபெய்த் தான் நம்மள ஒரு விஷயத்த கூட்டிட்டு போகும். ஸோ சம்திங் பாசிட்டிவ் நியூ ஆன் ஹாரிசன். சம்திங் பாசிட்டிவ் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, பாசிட்டிவா நடக்க போது. நீங்க இது நாள் வரைக்கும் என்ன சொல்றது, பார்த்திருக்காத ஒரு நல்ல விஷயம் நடக்க போது. ஸோ உங்களோட நம்பிக்கையை கைவிட்றாதீங்க. எப்பவுமே நம்பிக்கையோட ஃபெய்த்தோட இருங்க. நீங்க என்ன ரிலிஜியனா வேணா இருக்கலாம், என்ன இதுல வேணா இருக்கலாம், என்ன நம்பிக்கையில வேணா இருக்கலாம். அந்த நம்பிக்கையை நீங்க கைவிடாதீங்க. நீங்க அதுல ஃபெய்த்தா இருங்க. ப்ளஸ் வந்து யூனிவர்ஸ் மேல வச்சிருக்க நம்பிக்கையை எப்பவுமே ஹோல்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கானது உங்களை தேடி வரும். கண்டிப்பா நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு நல்லபடியா கிடைக்கும். பாசிட்டிவ் நோட்ல நல்லபடியா கிடைக்கும். தேங்க் யூ so much for watching. Have a wonderful and beautiful day.